அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் இருந்து வந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குருவுடைய பயிற்சி, அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் ஜாஸ்திங்க. அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 10 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீன ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிநாதனுடைய பயிற்சி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தையும் நிறைய பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலம். ஸோ இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம ராகுவால் நிறைய தடுமாற்றங்களையும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சு வந்தீங்க. எந்த விஷயத்தையுமே தெளிவாக முடிவு பண்ண முடியலைங்க. எந்த ஒரு ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் அப்படிங்கிறதும் உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருந்தது. தான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதை வந்து கரெக்டான நேரத்தில் பண்ண முடியல. ஒரு வேலையில் சரியான விதத்தில் ஜாயின் பண்ண முடியலைங்க. எதை பண்ணாலும் அது தேவையில்லாத நஷ்டங்கள் ஆகுது. என் கையில் அதாவது இருக்கக்கூடிய பணம், இருக்கக்கூடிய தன உறவுகள் எல்லாம் தேவையில்லாத விரயங்களாக மாறிட்டுருக்கு. இந்த நிலை காரணம் என்ன? நாம் ஒன்று நினைக்கிறோம், ஆனால் நடக்கிறது வேற ஒன்றுங்க. எதனால் இந்த தடுமாற்றங்கள் நிறைய குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனையெல்லாம் மாறுமா? ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் நினச்ச காரியங்களை செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசி மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதிங்க, அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, நிறைய மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே ஃபெயிலியராகவே போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அடிஷ்னல் நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாங்க, அதுவும் சரியாக சக்ஸஸாக போகல. தன்னை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறாங்க, அதே விஷயத்தை தான் நானும் பண்ணுறேன், என்னால் வெற்றி காண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல காலகட்டங்கள். இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள் சுகஸ்தானத்தில் நடைபெறுவது, அதாவது தான் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கரெக்டான விதத்தில் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த தொழில் ஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால தொழிலில் நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்க போதுங்க. வேலையிலேயே நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கொஞ்சம் வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்ருக்கேங்க, ஓகே கொஞ்ச நாள் போயிட்டு நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துருவேன், நிறைய சம்பாதிக்க முடியுங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஃபாரின் போகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன், என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு யோசிச்சவங்களுக்கு புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்க, எல்லா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, வேலை ஒரு இடத்துல நிறைய வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு எந்த விதத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் இன்னும் அதே லெவலில் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். இந்த 12ஆம் இடத்துல விரைமோட்ச ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கட்டாயமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் அட்டன் பண்ண இன்டர்வியூலேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களை கண்டிப்பாக அவங்களே கூப்பிட்டு ஒரு புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் மாறுங்க. அதே நேரத்தில் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவும் இல்லை, கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான்னா இன்றைக்கி எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு, அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே விலகுங்க. ரொம்ப நாளாக இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குங்க. நிறைய அலைன்ஸ் பார்க்குற ஜாதகங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் தோஷங்களாக இருக்குது, அப்படி இல்லையா ஏதாவது நமக்கு இருக்குது அவங்களுக்கு இல்லாமல் போகிறது, அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி மாறி மாறி போகுதுங்க. எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே பொருத்தமெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை இதோட நாங்கள் பெட்டராக வேறு இடத்த பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறது, இல்லை நம்ம எதிர்பார்த்தபடி அவங்களுடைய எதிர்பார்த்தபடி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்குது. இதனால் குடும்பத்தில் நிம்மதியே இல்லைங்க.
கடைசியில் எப்படியாவது பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதுமேன்னு யோசிச்சுட்டு இருந்து இதை நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக விலக போகுதுங்க. இந்த 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. 2வது திருமணத்திற்கான முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறி அவங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மனைவி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய கேட்டிருப்பாங்க, பேசிக்காக சில வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த நிலைகள் கூட மாறக்கூடியது, அவங்க கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க. ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா மற்றவங்க உங்களை பார்த்து தேவையில்லாமல் ஒரு குறை சொன்னாலும் பரவாயில்ல, குத்தி காட்டுற மாதிரி சில நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதது நம்மளோட பிரச்சனை கிடையாதுங்க. அது நடக்கும்போது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஆனால் இது மற்றவங்களை சமாளிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் போகிறது தான் மிகப்பெரிய வருத்தமே. ஸோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தை சம்மந்தப்பட்ட மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த ஆயுள் மற்றும் சிறப்பு ஸ்தானத்தை பார்க்குறது, கணவர் ஸ்தானத்தை பார்க்குறதுனால இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை பார்த்து இது ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால, அதாவது வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்க, நிலம் வாங்குவதற்கான யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன் அப்படின்னா எல்லா விதமான சூழல்கள் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக வீடு கட்டணும், வாடகை வீட்டையே பாதி நாள் வாழ்க்கையை வாழ்ந்தாச்சுங்க, சொந்தமாக ஒரு வீடு கட்டி போகணும், இல்லைனா வீடு ரொம்ப பழைய வீடாக இருக்குது, அதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி புது வீடு மாதிரி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறோம், அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோ அல்லது புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள், அதே பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதுசாக வாங்குறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ இந்த வண்டி வாகனம், வீடு வாங்குவதற்கான யோகம், நிலம் வாங்குவதற்கான யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கட்டாயமாக இருக்க போதுங்க. ஆயுள் ரீதியாக சில பாதிப்புகள், அதாவது உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரியோ இல்லது ஆயுள் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் வர மாதிரியோ, உடல் ரீதியாக சில பாதிப்புகள், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டே இருக்குங்க. இது எப்போ தான் கம்ப்ளீட்டடாக தீரும், எங்களுக்கு ஆரோக்கியம், அதாவது நோய் இல்லாத வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகும். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், கரெக்டான நேரத்தில் சாப்பிடணுங்க, கரெக்டான நேரத்தில் தூங்கணும், தேவையில்லாத அதாவது சம்மந்தமே இல்லாமல் சாப்பிட்றதுங்க, நேரம் கட்ட நேரத்தில் தூங்குறது, இல்லை கரெக்டான நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெல்த் ரிலேட்டட் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால ஆன்மீக காரியங்களில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவீங்க, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க, சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப வருஷமாக ஃபாரினில் போய் படிக்கணுங்க, அந்த ஃபாரினில் போயிட்டு படித்து முடித்ததுக்கப்புறமா அங்கேயே வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி இது வரைக்கும் அதாவது மீன ராசிக்கு ஜென்ம ராகுவாக இருந்தாருங்க, அவர் மே மாதம் ஒரு 18ஆம் தேதிக்கு அப்புறமா ராகு விலகிறதுனால இந்த ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நட்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக தீரும். கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், தன்னுடைய பிரச்சனைக்கு இல்லைன்னா அடுத்தவன் பிரச்சனைக்காவது வாங்கி கொடுத்து இன்றைக்கி அதனால் கடன் பட்டு அந்த கடனுக்கு நான் வட்டி கட்டக்கூடிய நிலை இருக்குது. அந்த பணமெல்லாம் எப்போ தான் வருங்க, அந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தான் தீரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணீங்க, கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அந்த பணம் உங்கள் கைக்கு சேரும். அந்த கடனை அடைச்சிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி எல்லா விதமான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத கரெக்டான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க.
உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. உங்கள் டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.